கர்நாடக மாநிலத்தில் 24 மணி நேரத்திற்குள் மற்றொரு வங்கிக் கொள்ளை அரங்கேறியிருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மங்களூரு கூட்டுறவு வங்கியில் சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் ரொக்க பணத்தை கொள்ளை கும்பல் வாரி சுருட்டி கொண்டு தப்பி ஓடியிருக்கிறது. துப்பாக்கி முனையில் அரங்கேறிய கொள்ளை சம்பவத்தின் பின்னணி என்ன? வங்கிக்குள் துப்பாக்கியுடன் நுழைந்த கொள்ளை கும்பல் லாக்கரில் இருந்த தங்கம் மற்றும் ரொக்க பணத்தை 5 சாக்கு மூட்டைகளில் வாரிச் சுருட்டி கொண்டு கருப்பு நிற ஃபியட் காரில் தப்பிச் செல்லும் காட்சிகள்தான் இவை. வங்கிக்குள் பழுதான சிசிடிவி கேமராக்களை ஊழியர்கள் சரி செய்து கொண்டிருந்த போது நேரம் பார்த்து உள்ளே நுழைந்து திருட்டை அரங்கேற்றியிருக்கிறது இந்த கும்பல். கொள்ளை கும்பல் திட்டம் தீட்டி திருட்டை அரங்கேற்றியது எப்படி? கர்நாடக மாநிலம் மங்களூருவிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் கொடாக்கர் கூட்டுறவு சங்க வங்கி ஒன்று செயல்பட்டு வருகிறது. அப்போது கருப்பு நிற பியட் கார் ஒன்று வங்கி அருகே வந்து நின்றது. அதில் இருந்து 6 பேர் கொண்ட கும்பல் முகமுடி அணிந்தபடி திமுதிமுவென இறங்கியிருக்கிறது. கையில் வாள், கத்தி, துப்பாக்கி என பலவிதமான ஆயுதங்களை அவர்கள் வைத்திருந்தனர். அவர்களில் 5 பேர் வங்கிக்குள் நுழைய ஒருவர் மட்டும் கார் அருகிலேயே நின்றிருந்தார். பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த வங்கிக்குள் காலை 11:30 மணியளவில் முகமுடி கும்பல் துப்பாக்கியுடன் அதிரடியாக நுழைந்துள்ளது. அப்போது வங்கிக்குள் 5 ஊழியர்கள் மட்டுமே இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த பகுதியில் முதலமைச்சர் சித்தராமையா வருவதாக இருந்ததால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஆனால் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த கும்பல் வங்கிக்குள் துப்பாக்கியுடன் நுழைந்துள்ளது. அப்போது வங்கிக்குள் செயல்படாமல் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஊழியர் ஒருவர் பழுது பார்த்து கொண்டிருந்தார். சிசிடிவி கேமராக்கள் இல்லை என்பதை அறிந்தே இந்த கும்பல் நுழைந்திருக்கிறது என்பது தெரிய வந்துள்ளது. வங்கி ஊழியர்களை துப்பாக்கி முனையில் மிரட்டிய அந்த கும்பல் லாக்கர் உள்ள பகுதிக்கு அழைத்து சென்று அங்கிருந்த தங்க நகைகள் மற்றும் ரொக்கப்பணத்தை அள்ளி சாக்கு மூட்டையில் நிரப்பியுள்ளன. 5 சாக்கு மூட்டைகள் நிறைந்ததும் ஒவ்வொன்றாக எடுத்து சென்று புயட் காரில் திணித்துள்ளனர். இதனையடுத்து 6 பேரும் நொடிப்பொழுதில் அந்த காரில் ஏறி தப்பித்துச் சென்று விட்டனர். முன்னதாக வங்கி அமைந்துள்ள கட்டடத்தின் தரைத்தளத்தில் அமைந்துள்ள பேக்கரியில் இருந்த குழந்தைகளை கொள்ளையர்கள் உடனே வெளியேறுமாறு மிரட்டியிருக்கின்றனர். அவர்களிடம் இந்த கும்பல் கன்னடத்தில் பேசினாலும் வங்கிக்குள் ஊழியர்களிடம் ஹிந்தியில் பேசியதாக வங்கி வாடிக்கையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகள் மூலம் ஆய்வு செய்ததில் காரில் இருந்த நம்பர் பிளேட் போலியானது என்பது தெரிய வந்துள்ளது. சிசிடிவி கேமரா பழுதானது எப்படி கொள்ளையர்களுக்கு தெரிந்தது என்பது குறித்து கேமரா பழுது பார்க்கும் நிறுவனத்தை விசாரிக்க போலீசார் முடிவு செய்திருக்கின்றனர். சம்பவம் குறித்து கேள்விப்பட்ட முதலமைச்சர் சித்தராமையா, நீங்கள் அனைவரும் இருக்கும்போது ஏன் இப்படி நடந்தது? குற்றவாளிகள் எப்படி இவ்வளவு எளிதாக தப்பிக்க முடிந்தது? எப்படி சுங்கச்சாவடிகளை தாண்டி தப்பித்துச் சென்றனர்? ஏன் சுங்கச்சாவடிகளில் பாதுகாப்பை பலப்படுத்தவில்லை என அதிகாரிகளிடம் சரமாரியாக கேள்விகளை எழுப்பியுள்ளார். அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் தீவிர சோதனை நடத்தப்பட வேண்டுமென்றும் 4 மாவட்டங்களில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டுமென்றும் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்து கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். வியாழக்கிழமை காலை கர்நாடக மாநிலம் பிதர் மாவட்டத்தில் இதேபோல வங்கி ஏடிஎம்மில் பணம் நிரப்ப வந்த ஊழியர்களை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு 93 லட்சம் ரூபாய் பணத்தை 2 கொள்ளையர்கள் பறித்து சென்ற சம்பவம் அரங்கேறியிருந்தது. அந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்தேறிய 24 மணி நேரத்திற்குள் மங்களூருவில் துப்பாக்கி முனையில் அரங்கேறிய இந்த கொள்ளை சம்பவத்தால் அம்மாநில அரசு அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளது.